உங்ககிட்ட கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டா பல பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சில பேர் கிட்ட உங்களுக்கு ஏன் கடவுள் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு கேட்டா நாங்கெல்லாம் சாமியை நம்ப மாட்டோம், சயின்ஸை தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சயின்ஸை ப்ரூவ் பண்றதுக்கே ரிசர்ச் தான் காரணமா இருக்குது. அப்படி மனுஷங்களை ரொம்பவே கொடூரமான மிருகமா மாத்தின ரிசர்ச்சோட பேரு தான் த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க. 1940 ரஷ்யன் கவர்மெண்ட் உலகத்திலேயே இருக்கிறதுல நம்ம கிட்ட தான் பவர்ஃபுல்லான ஆர்மி இருக்கணும் அப்படின்னு அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான ட்ரைனிங்கையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்னதான் அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற கேப்ல எதிரி நாட்டோட ஆர்மி சோல்ஜர் ரஷ்யன் சோல்ஜரை அட்டாக் பண்ணிடுவாங்க. அப்ப இப்படிலாம் நம்மளோட தோல்வியை தள்ளிவிடக் கூடாது அப்படின்னு ரஷ்யன் கவர்மெண்ட்டும் ஒரு கொடூரமான முடிவெடுக்கிறாங்க. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆர்மி சோல்ஜர் யாருமே தூங்க கூடாது, அப்படி ஒரு ட்ரைனிங்க பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஆரம்ப கட்ட ரிசர்ச்ல உலகத்துல உயிர்னு பிறந்தா அதுக்கு தூக்கன்றது கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு புரிய வருது. அப்போ அப்படி மனிதர்களை தூங்கவே விடக்கூடாது அப்படின்ட்டு தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடத்த முடிவெடுத்தாங்க. ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம நாட்டு சோல்ஜரையோ மக்களையோ பயன்படுத்த கூடாது அப்படின்னு அவங்க போர் செஞ்சு ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அந்த நாட்டுல இருந்து ஒரு 5 மக்கள் அடிமைகளை பிடிச்சிட்டு வந்து நாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்களை மறுபடியும் உங்க நாட்டிலே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மேல அந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல ரஷ்யன் சயின்டிஸ்டும் மக்களை தூங்க விடாத மாதிரி ஒரு கேஸையும் கண்டுபிடிச்சாங்க. அதனால அந்த 5 பேத்துக்கும் காத்து கூட வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு அறையை கட்டிக்கிட்டு அந்த அறையில அவங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த 5 பேரையும் உள்ள வச்சு லாக் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப அந்த கேஸ் அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள ஃபுல்லா நிரப்புனதுக்கு அப்புறம் அவங்க அடுத்த 4 நாளைக்கு தூங்கவே இல்லையா. அவங்க எல்லாருமே நார்மலா சகஜமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஓகே, மிஷின் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு எல்லா சயின்டிஸ்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் 5வது நாள்ல இருந்து அவங்களுக்கு வேற மாதிரி ஒண்ணு புரிய வந்துச்சு. ஏன்னா போன 4 நாள் அந்த 5 பேருமே ரொம்ப சந்தோஷமா சகஜமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 5வது நாள்ல இருந்து நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீதாண்டா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஹார்ஷா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அப்படியே இப்போ 6வது நாளுக்கு வந்தா அந்த 5 பேருக்குள்ளேயும் ஒரு வார்த்தை கூட பேசாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முறைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்களாம். அப்ப இப்படியே யாரும் ஒன்னும் பேசாம கோபத்திலே இருந்துகிட்டு இருக்கும் போது 9வது நாளும் வந்துச்சு. அப்ப அந்த 9வது நாள்ல அந்த 5 பேர்ல ஒருத்தர் பயங்கர பஸ்ட் அவுட் ஆகி அந்த ரூம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதோ அதுவரை கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தாரா. அப்ப அப்படி அவர் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கும் போது 3 ஹவர்ல அவரோட ஓக்கல் கார்டு கிழிஞ்சு அவரால் பேசக்கூட முடியாம இருந்தாலும் கத்திக்கிட்டு தான் இருந்தாராம், சத்தமே வராதபடி. அப்ப அதை பார்த்த மிச்ச 4 பேரும் எந்த ரியாக்டும் பண்ணாம அவங்க வந்து அவங்களோட வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அன்னையில இருந்து அடுத்த 5 நாளைக்கு அந்த ரிசர்ச்சுக்கு அவங்க உள்ள என்ன பண்றாங்கன்றதே தெரிய வரல. 14வது நாள் அன்னைக்கு மைக்ல அந்த ரிசர்ச்சர்ஸும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இப்போ கதவை திறந்துக்கிட்டு உள்ள வருவோம், யாராவது பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களை சுட்டுடுவோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு கதவை ஓபன் பண்ணி 2